வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவல்ல இன்னைக்கு ரொம்ப சுவையான பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரிசி மாவு, வெல்லம், தேங்காய் பொடியாக நறுக்கியது, ஏலக்காய் தூள், இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நான் நியாய விலை கிடைக்கிற அரிசியை தான் நான் மாவாக்கியிருக்கேன். அதாவது 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 3/4 பங்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ திரும்பியும் நான் 1.5 அரிசி நான் சேர்க்கறதால திரும்பியும் ஒரு 1/4 டம்ளர் வெல்லம் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இல்லையா? 1 டம்ளருக்கு 3/4, அப்போ அரைக்கு 1/4 நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதற்கு தண்ணி பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1.5 அளவு டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்? 1.5க்கு 2.25 அளவு தண்ணி எடுத்திருக்கோம். 1.5ல் பாதி 3/4 இல்லையா? அதனால் 1.5 மாவுக்கு 2.25 அளவு தண்ணீர் எடுத்திருக்கேன். அதாவது 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி அந்த வெல்லத்தில் சேர்த்து நீங்கள் கொதிக்க விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். அளவுகள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பியும் சொல்கிறேன். 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணீர், 3/4 பங்கு வெல்லம். அப்படி வெல்லம் எனக்கு இன்னும் நல்லா வச்ச உடனே இனிக்கணும்னா இன்னும் நீங்கள் 1/4 டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கலாம். அந்த அளவு வச்சு நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாவு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் மாவுக்காக நான் தயார் பண்ணது தான். ஒரு முறை நான் ஆவியில் வேக வச்சு ஆற வச்சு எடுத்த மாவு. அதனால இது ரொம்ப சுவையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டேன். வெல்லம் கரைஞ்ச உடனேவே நம்ம மாவை கொட்டு கிளறிடணும். இது பாகு பதம்லாம் தேவையில்லை. வெல்லம் தண்ணி நல்லா கரைஞ்ச பிறகு மாவை கொட்டி நல்லா கிளறிடுங்க. தேங்காயை நல்லா அந்த மேலே இருக்கிற ஓடு பகுதிகளெல்லாம் நீக்கிட்டு பொடியாக நறுக்கிக்கோங்க. துருவி கூட போடலாம். ஆனாலும் அங்கங்கே நறுக்கு நம்ம சாப்பிடும் பொழுது அந்த தேங்காய் சில்லுகள் வாயில் படும் பொழுது தான் ரொம்ப சுவையாக இருக்கும். அரிசி மாவோடு அந்த வெல்லம் வெந்து, அரிசி மாவு வெந்து கூட தேங்காய் ஏலக்காய் சேர்த்து சாப்பிடும் பொழுது அதனோட சுவையே ரொம்ப அலாதியாக இருக்கும். அதனால் தேங்காயை நறுக்கி இந்த மாதிரி தேங்காயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா நான் 1 மூடி தேங்காய் நான் சேர்த்துருக்கேன். வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு சரியாக இருக்கும். இந்த அளவு ரொம்ப சரியாக இருக்கும். ஒரு தட்டில் கொட்டி மாவை கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆறின பிறகு நம்ம கொழுக்கட்டைகளாக பிடிக்கலாம். பாருங்கள், பார்க்கும் பொழுது தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ நல்லா கெட்டியாயிடுச்சு. தண்ணி அதிகமும் ஆகலை, குறைஞ்சும் போகலை. அந்த மாவுக்கும் அந்த தண்ணி வெல்லம் எல்லாமே ரொம்ப சரியாக இருக்கும். நிறைய பேர் இதில் நெய்யெல்லாம் சேர்ப்பாங்க. என்னை பொறுத்த தண்ணியில் தான் நான் கையை தொட்டு எடுத்திருக்கேன். அப்படி உங்களுக்கு வரலை அப்படின்னு சொன்னால் நெய்யை லேசாக கையில் தொட்டுக்கிட்டு நீங்கள் கொழுக்கட்டைகளாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா ஆவியில் முழுக்க வேகிறதால இதை பாருங்கள், இப்படி நல்லா உருட்டிட்டு அந்த விரல் பக்கம் அப்படி வச்சுட்டு நம்ம அந்த விரல் பக்கம் அழுத்தினோம்னா இதுதான் இந்த மாதிரி வரும். இதுதான் பிடி கொழுக்கட்டை. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. நிறைய குலதெய்வம் சாமியெல்லாம் நம்ம கும்பிடும் பொழுது செய்வோம். தண்ணி நல்லா சூடேறின பிறகு நான் தட்டு வச்சுருக்கேன். தட்டு மேலே நான் துணி வச்சு வேக வைக்க போகிறேன். துணியை நல்லா நனைச்சிட்டு, உங்களுக்கு தட்டில் வேக வைக்கணும்னா தட்டில் கொஞ்சம் நெய் தடவி நீங்கள் வேக வைக்கணும். இல்லைன்னா பிடிச்சிக்கும். அது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆவியில் வேகணுன்றதுக்காக, நெய் இல்லாமல் எதுவும் சேர்க்காமல் செய்யணுன்றதுக்காக நான் ஒரு துணியில் வச்சு நான் வேக வைக்கிறேன். நல்லா ஒன்று மேலே ஒன்று ஒட்டாத மாதிரி இப்படி அடுக்கிக்கோங்க. அந்த கொழுக்கட்டையும் இதில் சேர்க்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக நான் 2 முறை நான் பொறுமையாக நான் வேக வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீ 2 மேலே ஒரு தட்டு வச்சு கூட நீங்கள் நெய் தடவி வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு 15 நிமிடம் மிதமான தீயில் நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிடம் வேக விடுங்க. ஏன்னா ஏற்கனவே இது மாவு வெந்த மாவு. இதை நல்லா நம்ம எடுத்துட்டு அப்படியே எடுத்து நீங்கள் கொட்டினீங்கன்னா அந்த கொழுக்கட்டை விண்டு போகும். அதனால் அதை மெல்லமாக எடுத்து கொஞ்சம் நேரம் கீழே வச்சுருங்க, ஆறட்டும். அந்த மாதிரி வச்சுருங்க. ஆறின பிறகு கைகளால் ஒன்றொன்னா எடுத்து தட்டிலையோ பாத்திரத்துலையோ, இல்லை நீங்கள் ஏதாவது சூடு போகாமல் இருக்கிற பாத்திரங்களெல்லாம் இருக்கே அதுலேயோ நீங்கள் வச்சுக்கலாம். மறக்காமல் என்னுடைய காணொலியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணியை அழுத்துங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.